ஒரு திண்டுக்கல் மணிகண்டன் டைரக்டர் ரொம்ப பாராட்டினாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க, வில்லன் நடிகர் எல்லாரும் பாராட்டினாங்க. அவருக்கும் ஒரு கைத்தட்டல. ஆனால் நாளை ஹீரோ உண்மையிலே அவர்கிட்ட அந்த அன்பு பாசம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 1000 டைரக்டர் நான் பார்த்துருப்பேன். அவ்வளோ அனுபவம். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளெல்லாம் நிச்சயமாக ஜெயிச்சே தருவாங்க. திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம். ஏன்னா நான் தூத்துக்குடியிலேருந்து யாரையுமே தெரியாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூலியமாக சினிமாவுக்கு அப்பவும் குள்ளமாக இருக்கிறவங்க சண்டையை யாரும் தராமல் திருப்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சங்கர் இதயக்கண்ணி படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டுவனில் சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷம் கராட்டை குங்ஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்பில் போனோன்னா இறங்கவே இல்லை. அந்தளவுக்கு டாப், அந்தளவுக்கு பயிற்சி, முயற்சி, வெற்றி, ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்குமே எனக்கு சொல்லுவாங்க, தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பரமாத்மா கதையும் ராமர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்போவுமே 4 வயசில் 5 வயசுல அப்படியே இருந்தேன். அப்புறம் எங்கள் வாத்தியார் தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியர், அவர் சிலம்பத்தில் செடி உச்சி வரம்பு கலையில் பல கலையில் வல்லவர் சித்தர். இப்போ தான் 118 வயசில் இப்போ தான் சமாதி ஆனார். அவர்கிட்ட நிறைய யோக கலையும் வரம்பு கலைகளும் நிறைய கலை கற்றுக்கணும். அவரும் நியாயத்தை பற்றி சொன்னார். புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது அவரும் என்கிட்ட நியாயத்தை பற்றி சொல்லியிருந்தார். அது நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது, உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன். என் பையனே தப்பு செஞ்சால் தப்பு தான் தூக்கி தூர போட்டுருவேன். ஏன்னா விஸ்வாமித்திரர் மாதிரி நான் ஏதோ மன்னிச்சுட்டு விடுறதெல்லாம் நான் இல்லை, அந்த மாதிரி ஆள். இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா இதில் எக்ஸசைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு, அந்த ஒரு அக்கா எழுதினாங்க பாட்டு, அக்கா தானே, எங்கே அந்த அக்கா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அக்கா எழுந்திக்கிற மணி நேரம் ஜோக்காருங்க, அதான் எக்ஸசைஸ் பண்ணோம் டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதை உயிர் ஓட்டுனவர் கௌசிக் தம்பி. அது மாதிரி சண்டை பயிற்சியே முருகன், எஸ்ஆர் முருகன் வந்திருக்காருல, அவர் வாங்க தம்பி, அவருக்கு ஒரு சால்வை போடுங்க சார். அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார். சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கவர், யார்கிட்ட அதிர்ந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர், என்னோட மாணவர். இதில் எல்லாருமே நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ ஜாவா சார் சொன்னபோது சொன்னார், எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோன்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன். நான் உழைப்பு மட்டும் தான் உழைச்சிக்கிருந்தேன். கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் போய் உட்காந்துருக்க மாட்டேன், நான் கம்போஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நான் தான் குள்ளமாக இருப்பேன். என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். விஜயகாந்த்லேருந்து என்டிஆர், அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோடய ஃபைட்டு பிடிக்கும் அவருக்கு. நான் செய்கிற ஸ்டைலில் பண்ணுவாங்க. என்டிஆர் நான் இருந்தால் தான் ஃபைட் பண்ணுவேன் பாரு. ஏன்னா என்னோடய ஸ்டைல் அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன், சுருள் சுற்றுறது, சலமை சுற்றுறதுலாம். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன நீ போய் உட்காந்துடல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அத்தனையும் சொல்கிற அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் வருவீங்க. எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சோன்னா யாருக்கும் தோல்விங்கிறதே இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். நான் வாழ்வது இல்லை, நாமே வாழ்ந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உலகத்திலே இந்தியனாக பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லேயும் என்னென்னா சண்டை போடுவாங்க. நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுலேயும் தமிழனாக பிறந்தால் அது தெய்வ பிறப்பு. தமிழனாக பிறந்தவனுக்கு மட்டும்தான் தெய்வ பிறப்பு. இன்றைக்கி சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே நாடு இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சீஃப் கெஸ்ட், ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பூங்கா இது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நான் அங்கே முன்னாடி லீட் பண்ணுறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்கள் இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. அண்டு
எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்லேருந்தே பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார், அது போர் அடித்தவங்க எல்லாருக்கும். அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லோரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க, வாய் வழியாக வெளியே வரனால எல்லோரும் இங்கே இருக்கீங்க. யா, அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் அண்ட் தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது. ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா, நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காலம் கடந்தும் மயில் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் போக 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 சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது திரு பாலசுப்ரமணியம் அண்ட் ராமண்ணன். 2 பேருமே எனக்கு கடவுளாக தான் தெரிகிறாங்க. கடவுள் வந்து நேராக வர மாட்டார். சில நேரத்தில் படங்கள் நடக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அந்த படம் எப்படி நடக்கும்னு தெரியாது. அப்போ 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரில் வந்து ராமனும் பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் என்றென்று கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஹீரோ கௌசிக் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எந்த நேரத்துலையுமே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சசி அவரும் அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் பார்ப்பார் அப்படியே, சார் என்ன சார் நடக்கும் சார்னு. ஆனால் அவரே சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அவனை ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது சொல்லுவார், பரவாயில்ல சார் எப்படி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றது. அப்போ தான் எனக்கு பரவாயில்ல நம்ம கொண்டு வந்துருக்க போகிறேன். நான் கொண்டு வரல, இறைவன் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமாலாம் வர முடியாது. இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அப்படி தான் நினச்சிருக்கேன். இந்த படம் ரிலீஸுக்கும் அதெல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் நடக்கவே நடக்காது இந்த ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து இறைவன். ஸோ அதை ரிலீஸ் பண்ணி விட மாட்டானா, அதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு நல்ல வழி கொடுப்பான்னு நினச்சிட்ருக்கேன். ஆரா அண்ட் பிராணாலாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கதையில் வந்து ரொம்ப திருப்புமுனையாக இருப்பாங்க இந்த படத்தில். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் என்னோடய பார்க் நண்பர்கள், நான் இந்த அண்ணா பார்க்கில் வந்து ஒரு 35 வருஷமாக போயிட்டுருக்கேன். இந்த பார்க்கில் வந்து ஒரு முதல் இந்த படம் தான் பிளான் பண்ணேன். அந்த குவைட் டைமில் வந்து எனக்கு இந்த படத்தை பண்ண முடியாமல் போச்சு. அப்போ குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து எல்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு தான் இந்த படத்தையே பண்ணேன். நீங்கள் படம் பார்த்த நிறைய பேர் சொல்லுங்கள், என்ன சார் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாங்க. இந்த கதைக்கு வந்து பூங்கா யார் படத்தை பார்த்தாலுமே உன்னை பார்த்துட்டா அவனை பார்த்துட்டான்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் பண்ணியிருக்கேன். யாரும் நடிக்கிறா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் அடுத்த படத்தில் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பேன். இந்த படம் பூங்கா வந்து இயற்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது அந்த பார்க்கில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. வெங்கட் சார் செக்ரட்டரி அவரெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நம்ம ஜேபி சார், ஜெயபிரகாசன் சார், அப்புறம் சித்திக் சார், ஐதா சார் மற்றும் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டோட்டலாகவே வந்து அந்த எல்லாருமே கேட்டிருக்காங்க, எப்படி இந்த பார்க்கில் வந்து ஒரு 10-15 நாள் ஒர்க் பண்ணீங்கன்னா, என்னோடய அணுகுமுறையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே நகர்த்திட்டு போச்சு. ஸோ அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய டெக்னீஷியன்ஸ், மியூசிக் விக்கி ரொம்ப பிரமாதமாக பண்ணார். பெரிய இடத்துல தான் வந்தார். இந்த ப்ராஜெக்ட் கதையை கேட்டோன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, நல்லா இருக்குடா, டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு, நீ நல்லா பண்ணணுன்னாரு. அதேமாரி அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவர் நல்லா பண்ணிட்டார். மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே படம் பார்க்கும்போது எல்லாம் கேட்பாங்க, சாங் சூப்பராக இருக்குதுன்னாங்க. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் முருகன் சார்,
அவர் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து சின்னதாக கொடுத்தாலுமே அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவர் எல்லாருமே கேட்டாங்க ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அவர்லாம் நிறைய டைம் கொடுக்கல, டைம் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பார் அவர். இன்னும் அடுத்த படத்துலாம் நல்லா டைம் கொடுப்பேன் நான். அதுமாதிரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் முகன்வேல், அப்புறம் என்னோட உடன்பிறவா தம்பி மணிகண்டன், எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு தோண்டு போகாத அளவுக்கு எனக்கு கூடவே இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவான். சில நேரத்தில் நானே டிஸ்டர்பாக இருக்கும்போது கூட, சார் அதெல்லாம் சரியாயிடும் சார், இன்னும் 1 மாதம் சார், இன்னும் 2 மாதம் சார்னுவான். அவன் சொல்கிறது வந்து ஒரு கடவுளே இது வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவன் வந்து அவன் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எதுவுமே என்கிட்ட காட்டிக்க மாட்டான். சார் வந்துடுவோம் சார், என்ன சார் இது பெரிய விஷயமா சார் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு சார், கொண்டு வந்துடுவோம் சார்னா. அவன் சொல்லும் போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்ல நல்லா வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி எல்லா இயக்குனருக்குமே இந்த மாதிரி ஒரு உதவியாளர் கிடைச்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றபடி பிஆர்ஓ சார் ரொம்ப சொன்ன உடனே சடன் டைம் ஷார்ட் டைமில் தான் சொன்னோம். அதை இமீடியட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். கவிதா மேடம் குருமூர்த்தி படத்துலேயும் அவங்க தான் இது பண்ணாங்க, ஆங்கரிங் பண்ணாங்க. இந்த சென்டிமெண்ட்டாக இன்னைக்கு இந்த படத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன். இந்த படம் பூங்கா, இந்த பூங்கா வந்து வழக்கமாக வந்து யாருமே இந்த பூங்காவில் வந்து சாங்ஸ் எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஃபைட் எடுப்பாங்க. இந்த முழுக்க இந்த பூங்காவே ஒரு கதைக்களமாக மாற்றி அதை பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு எல்லாருமே கதை கேட்கும்போது சொன்னாங்க, இது எப்படி கதையாக இருக்குது, படமாக மாற்ற முடியுமான்னு. அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்களேன்னு ஒவ்வொரு நாள் செஞ்சால் அது மாதிரி பண்ண ஒரே நேரத்தில் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் பூங்காவுக்கு எல்லோரும் வரணும், அதே மாதிரி இந்த பூங்கா படத்தையும் பார்க்கணும். உங்கள் எல்லோரும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் மணிகண்டன் கொஞ்சம் அவருடைய வார்த்தைகள் சில பேசுவார். வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்கார், ரொம்ப நன்றி சார். அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல் பண்ணணும். சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார், நட்டி சார் ஹீரோவாக வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது. இதுக்கு இன்னும் மேன்மேலும் இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.